அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களோட தனித்துவமான அசாத்தியமான ராஜகுணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது, கிரகநிலைப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, தொழில் வியாபாரம் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, வருமானம் வரவு எப்படி அமையும், வெளிநாட்டு யோகம் இருக்கா, நல்லா வேலை கிடைக்குமா, குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், நட்சத்திர பலன்கள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் சூரியனின் ஆதிக்கம் ப்ளஸ்ஸு, சுக்கிரனின் ராசி, அதாவது நெருப்பும் நிலமும் ஒன்றிணைந்த ஒரு அசாத்தியமான நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். 2, 3, 4ஆம் பாதங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு இவங்க ரொம்ப அமைதியாக சாதுவாக தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுமைத்திறனும் தைரியமும் வேறு யாருக்குமே வராது. இவங்க நெருப்பு மாதிரி நேர்ம குணம் கொண்டவங்கங்க. கார்த்திகை நட்சத்திரத்தோட சின்னம் வாள், இல்லை அப்படின்னா தீச்சுவாலை. அதனால் இவங்கக்கிட்ட பொய் பித்தலாட்டம் குறுக்கு வழிகள் வேலை செய்யாது. முகத்துக்கு நேராக இவங்க பேசுவாங்க. முகத்துக்கு பின்னால் பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தவறு யார் செஞ்சுருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய அஞ்சாத நெஞ்சம் இவங்களுக்கு இருக்குது. கூர்மையான புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, எதையுமே சீக்கிரம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அசாத்திய புத்தி கூர்மை இவங்களுக்கு இருக்குது. ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி வேகமாக நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுல கில்லாடிங்க இவங்க. சோம்பேறித்தனத்தை கண்டாவே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரசனையான கலைமணமும் நேர்த்தியும் கொண்டவங்க. நட்சத்திர அதிபதி சூரியனாக இருந்தாலும் கூட ராசிநாதன் சுக்கிரன். அதனால் இவங்கக்கிட்ட ஒரு அற்புதமான கலரசனை இருக்குங்க. ஆடை வடிவமைப்பு, டிசைனிங், சமையல், அழகு கலை அல்ல அப்படின்னா ஓவியம் போன்ற விஷயங்களில் இவங்களோட கைவண்ணம் மிக நேர்த்தியாக இருக்குங்க. எதையுமே அறகுறையாக செய்யாமல் கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுறதில் இவங்கள வள்ளல்னே சொல்லலாம். கார்த்திகையின் அதிதேவதை அக்னி மற்றும் முருகப்பெருமான்க. இவங்கக்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு இல்லைங்கிறது இவங்க சொல்லவே மாட்டாங்க. தனக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட தூக்கி கொடுக்குற தாராள குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். குறிப்பாக தன் குடும்பத்தையும் தன்னை நம்பினவங்களையும் ஒரு அரண் மாதிரி இவங்க காப்பாற்றுவாங்க. எவரெஸ்ட் அளவுக்கு இவங்களுக்கு பிடிவாதமும் கோபமும் இருக்குங்க. அதில் மட்டும் குறவே கிடையாது. இவங்களோட மிகப்பெரிய பலவீனமே இவங்களோட கோபமும் பிடிவாதமும் தாங்க. தீயை போல் டக்குன்னு கோபம் வரும், ஆனால் அது சீக்கிரமே தணிஞ்சிரும், அது வேறு. ஆனால் அந்த கோபம் வருது பாருங்க, அதுதான் இவங்களோட மிகப்பெரிய மைனஸ். ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கக்கூடிய பிடிவாதம் இவங்கக்கிட்ட இருக்கும். இந்த 2ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா மகர நவாம்சம். இவங்க தொழிலையும் பணத்திலையும் நிர்வகிக்கிறதுல மிக திறமையான புத்திசாலிங்க. இவங்க லட்சியவாதிங்கன்னு இவங்கள சொல்லலாம். 3ஆம் பாதம் கும்ப நவாம்சம். இவங்க சமூக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. நட்பு வட்டாரத்தில் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவங்க. 4ஆம் பாதக்காரர்களை பார்த்திங்கன்னா மீன நவாம்சம். இவங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க. இரக்க குணமும் கலை ரசனையும் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆணவமும் கௌரவமும் அதிகம் இருக்கக்கூடியவங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நல்ல உயரமும் நடுத்தர உடல்வாகவும் கொண்டவங்களாக இருப்பாங்க. பரந்த நெத்தி கொண்டவங்க. எப்பவுமே இன்முகத்தோடையே இருப்பாங்க. தசை பலத்தை விட எலும்பு பலம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். எதையுமே நேரடியாக வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்க. குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தில் மிகுந்த முன்கோவக்காரங்களாக இருப்பாங்க. கோபத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் இவங்க பிடிவாதமும் கோபமும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. சூடான உணவுகளை அதிகமாக விரும்பி உண்பாங்க இவங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே பழைய உணவுகளை தொடக்கூட மாட்டாங்க. எவ்வளோ பசியாக இருக்கட்டுங்க, பழசை கொடுத்து பாருங்கள். நீங்கள் அது என்ன தான் உடம்புக்கு நல்லதாக இருக்கட்டும், எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருக்கட்டும், இது பழசானால் தான் நல்லாயிருக்கும், என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அவங்க தொடவே மாட்டாங்க. சூடான சாப்பாடு ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னொன்று என்னென்னா, இவங்க பசியை பொறுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க. இருமா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுருவேன், இருப்பா ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லி பாருங்கள். அவ்வளோதான், கோவம் வந்துருச்சுன்னா அவங்க தாண்டவாட ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஏன் செய்யலை, நீங்கள் தான் லேட் பண்ணீங்க, பசிக்குது, அவ்வளோதான், பொறுக்கவே மாட்டாங்க இவங்க. வீரக்கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெறுவாங்க இவங்க.
காதல் மாதிரியான விஷயங்களில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விலகியே இருப்பாங்கங்க. இவங்க திருமண வாழ்க்கையில் கராராக இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம இதே சொல்ல முடியாது. வாழ்க்கை துணைக்கிட்ட கூட எதுலேயுமே விட்டு கொடுத்தவே போக மாட்டாங்க. ஒரு சிலர் விட்டு கொடுத்து போகலாம் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே இவங்க கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக இருப்பாங்க. அதை விடாப்பிடியாக கடைபிடிப்பாங்க. குழந்தைங்கள ரொம்ப சிறந்த முறையில் இவங்க வளர்ப்பாங்க. அதில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு எந்த நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுத்து பொறுப்பாக இவங்க வளர்ப்பாங்க. எதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, என்ன நல்லதெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ எல்லா விஷயத்தையும் நல்லா சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைங்களை சிறந்த முறையில் வளர்த்துவாங்க. தேவைக்கு அதிகமான உடைகள், இன்னும் பிற பொருட்களில் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கும். பிற பொறாமப்படுற அளவுக்கு வசதி இருந்தாலும் கூட எளிமையாக யதார்த்தமாக இருப்பாங்க. இவங்க சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்பாடுபட்டாவது கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல திறமையானவங்க. இவங்க என்ன விஷயம் இவங்க சக்திக்கு செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்கிறதுல என்ன தடை வந்தாலும், என்ன தடங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இவங்க தொட்ட வேலையை, தொட்ட காரியத்தை திறம்பட செஞ்சு முடிப்பாங்க. கற்பனையில் நேரத்தை கடத்தவே மாட்டாங்க. இவங்கக்கிட்ட அதீதமான தெய்வ பக்தி இருக்குங்க. அதே நேரம் அந்த தெய்வ பக்திக்கு நிகரான தாய்நாடு, தாய்மொழி பற்று, பாசம் இவங்களுக்கு இருக்கும். 33 வயசு காலத்துக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். முன்ன பின்ன அறிமுகமில்லாத நட்பால் தான் இவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமே வருங்க. மலேரியா, இதய நோய், ஒற்றை தலைவலி போன்ற நோயெல்லாம் இவங்களுக்கு வந்து போகும். சிறந்த பேச்சாற்றல், விவாத புரியும் திறன் இருக்கும் இவங்களுக்கு. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. பள்ளி ஆசிரியராக, கல்லூரி பேராசிரியராக இருப்பாங்க. ஒரு சிலர் மருத்துவர், மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய பெரிய பதவியை வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகாரிகளாக, தலைவர்களாக இருப்பாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் பலர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கிறது தற்செயலான ஒன்றும் இல்லைங்க. சித்தர்கள் மற்றும் அரசர்களில் சிலர் மேஷராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை குணம் கொண்டவங்க. மற்றவங்களுக்கு பணிஞ்சு வேலை செய்கிறது இவங்களுக்கு அதிக காலம் பிடிக்காது, செய்ய மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு. அதையும் மீறி பணியிடங்களில் இவங்க மீது அதிகாரம் செலுத்தினாங்க அப்படின்னா உடனே வேலையிலிருந்தே விலக தயங்கவே மாட்டாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க சிலர் மத்திய வயசில் சொந்த நிறுவனங்களை நிறுவி நடத்துவாங்க. குறிப்பாக உணவு, கெமிக்கல் சம்மந்தமான தொழிலில், வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரங்க. இந்த பாதத்துக்கு சனி பகவானோட அம்சம் இருக்குங்க. இதில் பிறந்தவங்க ஆசை, பாசம், பற்றுள்ளவங்க, உயரிய நோக்கங்களை அடைய போராடுறவங்க, வீரம் மிக்கவங்க, தற்பெருமை கொள்கிறவங்க. கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரங்க பார்த்திங்கன்னா இதுவும் சனி பகவானோட அம்சம் உடையது. இதில் பிறந்தவங்களுக்கு பேராசை, பணவெறி, எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் இயல்பெல்லாம் இருக்கும். இது யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இது பொதுவான கணிப்பு, நட்சத்திர பலனை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இது யாரையுமே தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறது கிடையாது. பலனும் மாறுபடலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லக்னங்கள்லாம் வேறையாக இருக்கலாம், அதில் ஒரு சில குணமெல்லாம் மாறுபடலாம். சரிங்களா? சொல்கிறது சரியாக இருந்தால் மட்டும் சரியாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இது குருவோட ஆதிக்கமுடையதுங்க. இந்த பாதம் அடக்கம், ஒழுக்கம், நட்பு, பாசம் போன்ற நல்ல இயல்புகள்லாம் இதில் அடங்கும். தர்ம சிந்தனையும், இரக்க குணமும், தெய்வ பக்தியும் இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இந்த குணமெல்லாம் எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு சொல்லியும் எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய உன்னதமான மாதங்க. தற்போதைய கிரக நிலைகள் படி முக்கியமான 3ல் குரு, 11ல் சனி, ரிஷபராசிக்காரர்களுக்கு சில காரியங்களில் லேசான தாமதங்களும் அதே நேரத்தில் லாபகரமான பணவரவுகளும் கலந்தே இருக்குங்க. மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி நினச்ச காரியமெல்லாம் தடையில்லாமல் நடக்க இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடுகள்லாம் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரனுக்குரிய தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அம்மன். ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு ரிஷபராசிக்கு இரட்டிப்பு பலனை தருங்க. குறிப்பாக தைரியம் மற்றும் தடைகளை நீக்க துர்க்கை அம்மனையும்,
பணவரவு மற்றும் குடும்ப சுபிட்சத்துக்கு மகாலட்சுமியையும் முதல் தெய்வமாக நீங்கள் வணங்கலாம். 3ல் இருக்கக்கூடிய குருவின் மந்த நிலைமை போக்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத சிறப்பு நாட்களில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட தினங்களில் ரிஷபராசிக்காரங்க தவற விடவே கூடாது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆடி மாதத்துக்கு 5 வெள்ளிக்கிழமைகள்லையும் வீட்லேயோ இல்லை அப்படின்னா அம்மன் கோயிலையோ நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது, இல்லை அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். ஆடி செவ்வாயில் ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷங்களை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆடி செவ்வாய் அன்னைக்கு துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் ஆடிப்பூரம். அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும் இந்த நாளில் உங்களால் முடிந்த வளையல்களை அம்மனுக்கு வாங்கி தந்து அதை பிரசாதமாக வாங்கிட்டு அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருமண தடை புத்திர தோஷங்கள்லாம் நீங்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மொச்சப்பயிரை வேக வச்சு அதில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம். நீங்கள் பசுமாடு சுக்கிரனோட அம்சம். ரிஷபத்துக்கு இது யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ஆடை தானிய தானம் செய்யலாம். வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள், அதாவது மஞ்சள், குங்குமம், வளையல், வெள்ளை இல்லை அப்படின்னா இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை தானமாக தருவது சுக்கிரனோட அனுகிரகத்தை உங்களுக்கு கூட்டுங்க. அடுத்ததாக திருமயிலாடி கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலங்க. இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் இல்லை அப்படின்னா மயிலாடுதுறை சுற்றியுள்ள சுக்கிரனின் ஸ்தலங்கள். ராசிநாதனான சுக்கிரனின் பலம் கூட இந்த தல வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம். முடிஞ்சவங்க அதையும் செய்யலாம். சமயபுர அம்மன் கோயிலுக்கு, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் ஸ்தலம் சமயபுர கோயில்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க தொழில் மற்றும் உடல்நல பாதிப்புகள்லாம் நீங்கள் இங்கே போயிட்டு அந்த சமயபுர அம்மாவை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க. ரிஷபராசிக்காரர்களோட கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா குடும்ப அமைப்பில் இவங்களோட பங்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது, நெகிழ்ச்சியானதாக இருக்குங்க. இளம பருவத்தில் பிள்ளை வளர்ப்பிலும் ரிஷபராசிக்காரங்க கடந்து வந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தோட சுமையை தாங்கிய காலன்னு இவங்களை சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசு முதலே ரொம்பவே பொறுப்புணர்ச்சி மிக்கவங்களாக இருந்திருப்பாங்க. பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறத உணர்ந்தா தான் சொந்த ஆசைகளை கூட தியாகம் செய்ய இவங்க தயங்கி இருக்கவே மாட்டாங்க. அம்மாவோட செல்ல பிள்ளை இந்த ரிஷபராசிக்காரங்க. தாயாரோட ஒரு ஆழமான பிரிக்க முடியாத பாசப்பிணைப்பாக இவங்க இருந்திருப்பாங்க. தாயோட வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறதும் அவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறதும் இவங்களோட இயல்பாகவே இருந்திருக்கும். அப்பா கிட்ட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இல்லைன்னா பயம் கலந்த மரியாதை இவங்களுக்கு இருந்தாலும் கூட பெற்றோரை எதிர்த்து பேசுகிறதையோ அவங்கள காயப்படுத்துறதையோ இவங்க எப்போவுமே விரும்பி இருக்கவே மாட்டாங்க. குடும்ப பாரம்பரியத்தையும் பெற்றோர்களோட கௌரவத்தையும் இவங்க காப்பாற்றுறதுல எப்போவுமே கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பதறாத காரியம் சிதறாதுன்னு அசைக்க முடியாத பொறுமையோடு வாழக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களோட பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தாங்க இந்த ஆடி மாதம். கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் ஒன்று நினைக்கிறதும் ஆனால் நடக்கிறது வேற ஒன்றுமா இருக்கே, உழைப்புக்கேற்ற பலனே இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பிரபஞ்சத்தோட கிரகநிலைகள் அத்தனையும் வேகமாக மாறப்போகுது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடம். இந்த ஆண்டின் மிகப்பெரிய வரப்பிரசாதமான லாப சனி உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஜாதகத்தையே வலுப்படுத்த போகுது. முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் 3ஆம் இடம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. சூரியனின் கடக பெயர்ச்சி உங்கள் தைரிய வீரியத்தை அதிகரிக்க போகிறாரு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கலவையான அதே நேரத்தில் சாதகமான பலன்களை தரப்போகுது. 3ல் இருக்கும் குரு மற்றும் சூரியனால் வேலை செய்யும் இடத்துல சில புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. மேலதிகாரிகளோட இணக்கமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஐடியாக்களை தலைமை அதிகாரிகள்லாம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் 3ல் குரு இருக்கிறதால சக ஊழியர்கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்கிறது கூட தவறாக புரிஞ்சுக்குவாங்க, அதனால் கவனமாக இருங்க. பதவி உயர்வு இடமாற்றமெல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு இல்லை அப்படின்னா விரும்பிய இடத்திற்கான மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகளை இந்த மாத இறுதியில் நல்ல முடிவை உங்களுக்கு தருங்க. 11ல் இருக்கும் சனி பகவான் உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட வரவை அதிகரிக்க செய்ய போகிறார். முடங்கி கிடந்த வியாபாரமெல்லாம் வேகம் எடுக்க போகுது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாக போகுது.
ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன்கள் இல்லை அப்படின்னா நிலுவைத் தொகைகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 3ல் குரு இருக்கும்போது அவசரப்பட்டு புதிய கிளைகள் தொடங்குறதோ இல்லை அப்படின்னா தெரியாத தொழிலில் கோடிகளை நீங்கள் இறக்குவதோ ஆபத்து. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வேளை முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுடைய சொந்த பெயரில் செய்யாமல் உங்கள் தாயார் இல்லை தான் மனைவியோட பெயரில் நீங்கள் செய்கிறது, அனுபவசாலிங்கிட்ட கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் யாரை நம்பக்கூடாது, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க கிட்ட கூடுதல் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. உங்களுடைய தொழில் ரகசியங்களை இல்லை அப்படின்னா கணக்கு வழக்குகளை 3ஆம் நபர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. குறிப்பாக ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள்னு யாரையுமே நம்பி நீங்கள் பண விஷயத்தையோ இல்லை அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போடுறதோ எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் சிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பஸ்தான அதிபதி மற்றும் ராசிநாதனின் சுப அமைப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பூசல்கள், ஈகோ பிரச்சனைகள்லாம் இந்த ஆடி மாதம் அம்மன் அருளால் மறைய போகுது. 3ல் குரு இருக்கிறதால உடன் பிறந்தவங்களோட லேசான வாக்குவாதங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா உறவு பலப்படுங்க. நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அங்கே உறவு உடைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குழந்தைகள் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பிள்ளைகளோட வளர்ச்சி, உங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ரொம்ப சிறந்த முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க. அவங்களோட கலைத்திறமை, அதாவது வடிவமைப்பு, ஓவியம், இசை இந்த மாதத்தில் வெளிப்பட்டு உங்களுக்கு பெருமை சேர்க்க போகுது. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி தம்பதிகளுக்கு குருவின் 5ஆம் வீட்டு பார்வையாலும் ஆடி மாத அம்மன் அனுகிரகமும் சேர்ந்து நல்ல புத்திர பாக்கிய செய்தியை தேடி தரப்போகுது. ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் காப்பு நேர்த்தி கடன் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தால் ஆடை ஆபரணம் சேர்க்க உண்டாக போகுது. தையல், பியூட்டி பார்லர், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு புதிய ஆர்டர்களும் குவிய போகுது. குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. ரொம்ப நாளாக வாங்க நினச்ச வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறைஞ்சு மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான உறக்கம் வரப்போகுது. நண்பர்களோட வீண் அரட்டையெல்லாம் அடிக்கிறத தவிர்த்து எதிர்கால சேமிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா மனைவியின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பணவரவு, ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா லாப சனியின் அற்புதம். உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் இந்த ஆடி மாதத்தில் எதிர்பாராத திடீர் பண வரவை தரப்போகிறாரு. 1க்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்க போகுது. கடன்கள்லாம் படிப்படைய குறைஞ்சு சேமிப்பு உயர தொடங்க போகுது. ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க. நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க. ஆனால் 3ல் சூரியனும் குருவும் இருக்கிறதால தோள்பட்டையில் வலி இல்லைனா லேசான கழுத்து வலி வரலாம். யோகா இல்லைன்னா எளிய உடல் பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. பெற்றோர்களோட உடல்நிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா தாயாரின் உடல்நிலையில் உங்கள் தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலத்தில் இருந்த நாள்பட்ட வியாதிகள்லாம் குறைஞ்சி அவங்களோட மன மகிழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவருக்கு லேசான ரத்த அழுத்தம் இல்லை அப்படின்னா கண் சம்பந்தமான கோளாறுகளாக வர வாய்ப்பு இருக்குது. முறையான மருத்துவ பரிசோதனை நீங்கள் செய்கிறது ரொம்ப அவசியம். நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் சுப பார்வை கிடைக்கிறதால ரொம்ப நாளாக நீங்கள் தள்ளி போன சொந்த வீடு இல்லைனா மனம் வாங்க வேண்டிய கனவுகள்லாம் நனவாகும். வண்டி வாகனம் வாங்க கனவு நிறைவேறும். குறிப்பாக உங்களுக்கு பிடிச்சமான சொகுசு வாகனம் இல்லை அப்படின்னா 2 வீலர் வாங்குவதற்கான யோகம் ரொம்ப பலமாக இருக்குது. திருமண பலனை பற்றி கேட்டிங்க அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் 7ஆம் வீடான கலசர ஸ்தானத்தை பார்க்குறதால ரிஷபராசி இளைஞர்களுக்கு திருமண பேச்சுக்கள்லாம் சுமூகமாக முடியும். ஆடி மாதங்கிறதால வரன் மட்டுமே பேசி முடிப்பாங்க. சுபகாரியம் ஆவணி இல்லை அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் தடபுடலாம் நடக்குங்க. அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்க போகுது. கடந்த சில மாதங்களாக இருந்த மன உளைச்சல்களும் தேக்க நிலைகளும் முழுமையாக நீங்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரமும் தைரியமும் பிறக்க போகுது. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இல்லை அப்படின்னா அனுகூலங்கள், அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது.
புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் புதிய முதலீடுகளை செய்யலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட், பூமி சேர்க்கை, இரும்பு இல்லை அப்படின்னா கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில்களில் முதலீடு செய்ய சாதகமான சூழல் இருக்குது. இருந்தாலும் பெரிய தொகையை முதலீடு செய்யும் போது அனுபவஸ்தர்களோட ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது. தம்பதிகளுக்குள்ள இருந்த ஈகோ, வரட்டு கௌரவ பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன் மனைவி வழியில் ஒரு பெரிய பொருளாதார உதவி கிடைக்கிறதுக்கும் அந்யோன்யம் பெறுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள்லாம் மீண்டும் பேசி முடிக்கப்படும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதும் அசாத்திய பலன்களை உங்களுக்கு தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும், ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன். ரிஷபராசியில் முழுமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு சந்திரன் நல்ல நட்பில் இருக்கிறதால இந்த மாதம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த ஆடி மாதத்தில் உங்களோட கற்பனை திறனும் கலை ரசனையும் மிக அதிகமாக இருக்க போகுது. ஆன்லைன் பிஸ்னஸ், ஆடை வடிவமைப்பு, பியூட்டி பார்லர் மற்றும் உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் குவிய போகுது. ஆனால் மன ரீதியான லேசான மூட் ஸ்விங்ஸ் இல்லை அப்படின்னா தேவையில்லாத கற்பனை பயமெல்லாம் வந்து போகலாங்க. முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ இல்லை அப்படின்னா புதிய பார்ட்னர்ஷிப் தொழில்களில் அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். சிறு முதலீடுகள் மற்றும் அன்றாட வியாபார விரிவாக்கம் செய்யலாம். கணவன் மனைவி உறவு பாசமும் அன்பும் நிறைஞ்சிருக்க போகுது. ஆடி மாதம் ஸ்பெஷல் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமைகளில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது, ஏழை எளியோருக்கு தயிர் சாதம் தானம் தரது உங்கள் மன அமைதியையும் லக்ஷ்மி கடாட்சையும் தருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய். இது ஒரு தைரியமான மற்றும் புத்தி கூர்மை கொண்ட நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தான சனியின் பார்வையும் செவ்வாயின் ஆதிக்கமும் இணையறதால இந்த ஆடி மாதத்தில் உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது. எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் நீங்கள் சாதுரியமாக முறியடிக்க போகிறீங்க. ஆட்டோமொபைல்ஸ் அல்லது புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த துறைகளில் முதலீடு செய்ய இது மிக உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் மட்டும் கணக்கு வழக்குகளை தெளிவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல செய்தி கூட கிடைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.